Very good evening, friends. 9th Standard English, Unit 1, Learning the Game. It's an autobiography written by Sachin Tendulkar. So we are going to look into this prose in today's class. Just a minute, I'll be back. You can just read. ஸோ அபவுட் திஸ் ஆத்தர், நம்ம எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு கிரிக்கெட் பிளேயர் இல்லையா, சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு. அவருடைய முழு பேர் என்ன? ஹிஸ் ஃபுல் நேம் இஸ் சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர். When was he born? He was born on 24th April 1973, Mumbai, Maharashtra. He was a former Indian cricketer, one of the greatest cricketers of all time. ஒரு சிறந்த கிரிக்கெட் வீரர். He made an impact in cricket from a very early age, displaying prodigious talent. அதாவது சின்ன வயசுலேயே ஒரு அசாதாரணமான ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு நபரா சச்சின் டெண்டுல்கர் இருந்திருக்கார். சின்ன வயசுலேயே ஒரு பெரிய சாதனை. இப்போ ஒரு 2 வயசு குழந்தை வந்து திருக்குறள் 20 குறள் சொல்றது அப்படின்னா நம்மளால நம்ப முடியுமா? ஸோ எல்லாராலையும் அந்த மாதிரி பண்ண முடியாது. எல்லாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்த வந்து ஒரு தனித்துவமா ஒருத்தருக்கு வந்து அந்த டேலண்ட் வெளிப்படுத்த முடியுது அப்படின்னா அந்த ப்ராடிஜி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ he was such kind of a person. He played cricket at a very early age and he created an impact in that game as well. So greatest batsman of all time, ஒரு சிறந்த பேட்ஸ்மேனாக இருந்திருக்கார் எல்லா காலகட்டத்திலையுமே. ஒன்லி பிளேயர் டு ஹாவ் ஸ்கோர்ட் 100 இன்டர்நேஷனல் செஞ்சுரிஸ், ஃபர்ஸ்ட் ஸ்கோர் டபுள் செஞ்சுரி இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். கிட்டத்தட்ட 100 இன்டர்நேஷனல் செஞ்சுரிஸ், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்ச் வந்து கிட்டத்தட்ட 100 செஞ்சுரிஸ் வந்து அடிச்சிருக்கார். அண்ட் ஹி வாஸ் தி ஃபர்ஸ்ட் டு ஸ்கோர் டபுள் செஞ்சுரி. 2 வாட்டி செஞ்சுரி அடிச்சிருக்கார். ஸோ தட் இஸ் டபுள் செஞ்சுரி. Played 664 international cricket matches, scoring 34,357 runs. கிட்டத்தட்ட 664 இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்ச் விளையாடி இருக்காரு. அவருடைய மொத்த ரன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா he has scored around 34,357 runs. In 2012 he was nominated to ராஜ்யசபா. ராஜ்யசபாவுக்கு வந்து நாமினேட் ஆகப்பட்ட 2012ஆம் ஆண்டு. And he was retired from this cricket on 16th November 2013. Learning the game is an extract from his autobiography, Playing It My Way. தன்னுடைய கதையை வந்து எழுதுறது. If at all a person is writing his own story about himself, whatever he has done, achieved, it is called as autobiography. So this chapter, Learning the Game, is just an extract. அதுலேருந்து ஒரு பகுதி தான் Playing It My Way அப்படிங்கிற அந்த ஆட்டோபயோகிராஃபிலேருந்து ஒரு சின்ன பகுதியாக அந்த இதுவாக எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ என்னெல்லாம் வந்து அவார்டு இவர் வாங்கியிருக்கார்? He has won Arjuna Award in 1994, Rajiv Gandhi Khel Ratna Award in 1997, Padma Shri Award in 1999, Padma Vibhushan in 2008, பாரத் ரத்னா விருது இப்போ வாங்கியிருக்கார், 2013ஆம் ஆண்டு வாங்கியிருக்கார். So the story begins. From a very early age, I played tennis ball cricket with my colony friends. சின்ன வயசுலேருந்தே என்னுடைய காலனி நண்பர்களோட டென்னிஸ் பால் கிரிக்கெட் வந்து நான் விளையாடினேன். எனக்கு வந்து கிரிக்கெட்டை வந்து டிவியில் வந்து பார்க்கறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் வாட்சிங் கிரிக்கெட் ஆன் டெலிவிஷன் அண்ட் இன் ஆர் கேம்ஸ் அண்ட் ஐ ஆஃபன் ட்ரை டு எம்யூலேட் த மேனரிசம்ஸ் ஆஃப் மை ஃபேவரட் பிளேயர்ஸ் சுனில் கவாஸ்கர் அண்ட் வெஸ்ட் இண்டியன் லெஜண்ட் விவிட் ரிச்சார்ட்ஸ். ஸோ என்னுடைய காலகட்டத்தில் வந்து சுனில் கவாஸ்கரும் இந்த வெஸ்ட் இண்டியன் பிளேயர் விவிட் ரிச்சார்ட் அவங்க வந்து ரொம்ப நல்லா விளையாடுவாங்க. அவங்க பண்ணுற அந்த மேனரிசம், அவங்க பண்ணுற மாதிரியே
இவரும் அந்த ஆக்ஷன்லாம் செஞ்சு பார்ப்பாராம். when you imitate other person's action, that is called as emulate, to match or surpass typically by imitation. அவங்கள மாதிரியே அந்த வேலையை விஷயத்த செய்யறது. ஸோ இமிட்டேஷன். ஸோ இங்கே ஒரு பிக்சர் பாருங்க. ஒரு நபர் இப்போ கிரிக்கெட்டை நீங்களே உங்களோட நண்பர்களோட விளையாடுறீங்க. ஸோ ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்த இடத்துல ஒரு கோலியோ தோனியோ இந்த இடத்துல இப்படி விளையாடிருப்பாங்க. அதை நீங்கள் உங்கள் விளையாட்டில் வந்து இமிட்டேட் பண்ணுறீங்கன்னா தட் மீன்ஸ் யூ ஹாவ் எமுலேட்டட். எமுலேட் மீன்ஸ் டு மேட்ச் ஆர் சர்பாஸ் டிப்பிக்கலி பை இமிட்டேஷன். அவங்களுடைய மேனரிசம் வந்து காப்பி பண்ணுறது. ஸோ ஐ ஆஃபன் ட்ரை டு எமுலேட் த மேனரிசம் ஆஃப் மை ஃபேவரட் பிளேயர்ஸ் சுனில் கவாஸ்கர் அண்ட் வெஸ்ட் இண்டியன் லெஜெண்ட் விவிட் ரிச்சர்ட். பட் இட் வாசன்ட் ஜஸ்ட் த பேட்ஸ்மேன் தட் ஐ ஸ்டடி, ஐ ஆல்சோ லவ் பவுலிங். எனக்கு வந்து பேட்ஸ்மேனாக தான் இருக்கணுங்கிறது என்னுடைய விருப்பம் இல்லை. எனக்கு வந்து பந்து போடவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ ஆல்சோ லவ் பவுலிங். Throughout my career, I have actually bowled a lot in the nets. I was then studying in the New English School, Mumbai. அப்போ அந்த காலகட்டத்தில் நான் வந்து நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் மும்பையில் அந்த ஸ்கூலில் வந்து நான் படிச்சுன்னு இருந்தேன். பட் மை பிரதர் அஜித் நியூ தட் compared to other schools in Mumbai, Shraddhashram Vidya Mandir, where Ramakant Achrekar sir was the cricket coach, gave due importance to the game of cricket. என்னுடைய அண்ணா அஜித் அவருக்கு வந்து என்ன ஒரு விஷயம் தெரிய வருதுன்னா, மற்ற ஸ்கூலை கம்பேர் பண்ணுறத ஸ்ரத்தாஸ்ரம் வித்யா மந்திர்ங்கிற ஸ்கூல் மும்பையில் இருக்கிற அந்த ஸ்கூலில் ரமாகாந்த் ஆச்ரேக்கர்ங்கிற வந்து ஒருத்தர் இருக்கார். அவர் கொடுக்குற அந்த கிரிக்கெட் கோச்சிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய அண்ணாவுடைய ஒரு எண்ணமாக இருந்தது. இட் வாஸ் தாட் ஆஃப் மை பிரதர் and he knew that Ramakant Achrekar sir, he was a cricket coach and he gave due importance to the and that school gave importance to the game of cricket. அந்த பள்ளிக்கூடம் வந்து இந்த கிரிக்கெட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது என்னுடைய அண்ணாக்கு வந்து தெரிஞ்சிருந்தது. He ran summer camps too. இந்த கோடை நாளில் ஏற்பாடு பண்ணுற இந்த கேம்ப்ஸ் அந்த ஒரு 15 நாள் 20 நாள் கோச்சிங் கொடுப்பாங்க. ஸோ ரமாகாந்த் ஆச்ரேக்கர் சார் ஹீ ரேன் சம்மர் கேம்ப்ஸ். ஸோ அஜித் ஒன் டே டுக் மீ டு த கேம்ப் டு கெட் ட்ரெயின் அண்டர் சார். அஜித் என்னுடைய அண்ணா வந்து ஒரு நாள் வந்து என்னை கேம்ப்க்கு வந்து அழைச்சின்னு போகிறாரு. அவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறதுக்கு என்னை அங்கே கூட்டின்னு போகிறாரு. பட் தென் இட் வாஸ் அப் டு சார் டு டிசைட் ஹூ டு எக்ஸெப்ட். ஆனால் அவர் தான் வந்து முடிவு பண்ணோம். அவர் தான் நிர்ணயிப்பார் நம்ம வந்து விளையாடலாமா விளையாடக்கூடாதா, அவர்கிட்ட கோச்சிங் எடுத்துக்கலாமா எடுத்துக்கூடாதாங்கிறது அவர் டிசைட் பண்ணி சொன்னால் தான் அந்த இடத்துல வந்து அவர்கிட்ட கோச்சிங் எடுத்துக்க முடியும். ஐ வாஸ் 11 years old then. அப்போ வந்து எனக்கு ஒரு 11 வயசு இருக்கும். Ashika sir, as I refer to him, started playing cricket at the age of 11 in 1943, which is the age I was went to him, which was the age when I went to him for the first time. அவரும் தன்னுடைய 11 வயசும்போது தான் வந்து கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தார். அதுவும் எந்த ஆண்டு? இட் வாஸ் 1943. ஸோ இட் இஸ் த சேம் ஏஜ் that I went to him for the first time. நான் எப்படி மொதல் வாட்டி அவர்கிட்ட கிரிக்கெட் கோச்சிங்காக போகிறேனோ அவரும் அந்த காலகட்டத்தில் அவர் 11 வயசாக இருக்கிறது தான் அவரும் கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சிருக்கார். ஸோ இன் திஸ் paragraph we find that emulate is a quite difficult word. So emulate means to match or surpass typically by imitation. அவங்க பண்ணுற ஒரு ஆக்ஷனை வந்து நம்ம செஞ்சு பார்க்கறது. டு டூ நம்ம சிம்பிளாக தமிழில் சொன்னால் காப்பி அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. காப்பி அடிக்கனா எக்ஸாமில் காப்பி அடிக்கல, அவங்க பண்ணுற மேனரிசமாக அப்படியே நம்ம பண்ணுறது. தட் இஸ் கால்ட் எமுலேட். I had never batted in the nets before and felt somewhat overawed with so many people around. Overawed, impressed so much that they are silent or inhibited. When I was asked to bat, I was not at all comfortable. என்னை வந்து பேட் பண்ணுன்னு சொன்னால் எனக்கு அந்தளவு வந்து ஒரு கம்ஃபர்டபுள், எனக்கு விளையாட முடியும், அது வந்து ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனாக இவருக்கு அது தோணலை.
With sir watching me so closely, I failed to make an impact. என்னையே என்னை வந்து அவர் ரொம்ப அப்படியே கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்கார். ஆனா அவரோட கவனத்தை ஈர்க்கிற மாதிரி என்னால ஒரு விஷயமும் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ற அளவுக்கு நான் ஒண்ணுமே பண்ணல. I failed to do so, and which made me to create an impact. I didn't do anything much which created an impact. Sir called Ajit aside and informed him that I was perhaps too young to make the camp and suggested that he should bring me back when I was little older. அஜித்தை கூப்பிட்டு சார் வந்து சொல்றார், இன்னும் கொஞ்ச நாள் ஆட்டுமே, இன்னும் கொஞ்சம் வயசானதுக்கு கொஞ்சம் பெரியவனானதுக்கு அப்புறம் நம்ம வந்து கோச்சிங் கொடுக்கலாம் அப்படின்னு ஆச்சரியக்கர் சார் வந்து அஜித் கிட்ட சொல்றார். அஜித் நியூ sorry he explained that I was nervous and asked sir to give me one more opportunity. ஆனா இவர் வந்து என்னுடைய அண்ணா வந்து பயங்கரமா ஆஹ், இவருக்கு தெரியுது நான் வந்து ரொம்ப பயத்துல இருக்கேன். he explained that I was nervous, ஒரு பதட்டத்தோட இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து என்னுடைய அண்ணா அவர்கிட்ட வந்து சொல்றார். இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் அவனுக்கு. he asked me to give me one more opportunity. இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா அவன் விளையாடிடுவான் சார் இந்த வாட்டி அப்படின்னு என்னுடைய அண்ணா ஆச்சரியக்கர் சார் கிட்ட சொன்னார். So however he suggested that while doing so, sir should pretend to go away and then watch from a distance. அவர் சொல்ற அதே தருணத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்றார். ஒரு தள்ளி நின்னுட்டு அவன் செய்யற வேலையை வந்து பாருங்க, அவன் எப்படி விளையாடுறாங்கிறத நீங்க தூரத்துல நின்று அவனை பாருங்க விளையாடுறத. So agreed. அவரை ஒத்துக்கவும் செய்றாரு. Before long, I was asked to bat again and without Sir's strained eyes scrutinizing me, so I thought. I felt more at ease and soon started to hit the ball well. அவர் கவனிக்கிறாருங்கிறத வந்து நான் பார்க்கல. ஸோ அதனாலேயே நான் அசால்ட்டாக ஈஸியாக விளையாட ஆரம்பிச்சிட்டேன். திஸ் டைம் சார் அக்ரீட் டு லெட் மீ ஜாயின் த கேம்ப். இந்த வாட்டி அவர் வந்து என்னை ஒத்துன்ட்டார், நீ வந்து கேம்புக்கு ஜாயின் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டார். ஐ வாஸ் டிலைட்டட் அண்ட் ஐ மஸ்ட் சே இட் வாஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி தட் டிரான்ஸ்ஃபார்ம் மை லைஃப். இந்த ஒரு தருணத்தில் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது இல்லையா, இந்த வாய்ப்பு தான் வந்து என்னுடைய வாழ்நாளையே வந்து மாத்தி போட்டது, ஒரு புரட்டி போட்டது அப்படின்னா இந்த ஒரு தருணம், இந்த ஒரு வாய்ப்பு தான், மறுபடியும் கிடைச்ச வாய்ப்பு தான் என்னை வந்து என்னுடைய வாழ்நாளையே வந்து மாத்திட்டு. The camp involved a session every morning and evening at சிவாஜி பார்க். இந்த கேம்ப் வந்து எப்பெல்லாம் நடந்தது, கார்த்தாலையும் சாயந்தரமும். எந்த இடத்துல, சிவாஜி பார்க்குங்கிற இடத்துல வந்து நடந்தது. ஸோ he would practice between 7:30 AM and 10:30 AM in the morning. கார்த்தால என்ன நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னா கார்த்தால 7லேருந்து 10:30 மணிக்கு. தென் ஐட் கம் பேக் இன் தி ஆஃப்டர்நூன் அண்ட் ப்ராக்டிஸ் டில் லேட் ஈவினிங். நான் மறுபடியும் மத்தியானம் வீட்டுக்கு வருவேன், சாயங்காலம் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அண்ட் ப்ராக்டிஸ் டில் லேட் ஈவினிங். த ஷெடியூல் வாஸ் ரிகரஸ். கடினமாக இருந்தது. எக்ஸ்ட்ரீம்லி தரோ அண்ட் கேர்ஃபுல். ரொம்ப கடினமாக, ரொம்ப கூர்மையாக விளையாடணும், கவனத்தோட விளையாடணும். இட் வாஸ் வெரி ரிகரஸ். The schedule was rigorous and I would be exhausted by the end of the day. அந்த நாள் பொழுது முடியறதுக்குள்ள எனக்கு அப்பாடான்னு ஆயிடும். அதாவது சுத்தமா எனர்ஜியே இல்லாம போயிடும். Exhausted means not having much energy to do the task. Traveling to Shivaji Park took 40 minutes from my house in Bandra and I had to catch an early morning bus to make it on time. சிவாஜி பார்க் போகணும் அப்படின்னா என் வீட்டிலேருந்து 40 நிமிஷம் ஆகும். என்னோட வீடு பாந்திரால இருக்கு. அதுக்கு நான் வந்து கார்த்தால சீக்கிரமாவே ஒரு பஸ் பிடிக்கணும். ஸோ தட் டு மேக் இட் ஆன் டைம். For the first few days, Ajit accompanied me to get me used to the routine. கொஞ்ச நாள் வந்து அஜித் என் கூடவே வந்தார். அதாவது தன்னுடைய அண்ணா அவருக்கு வந்து துணைக்கு வந்திருக்கார். During the bus journeys, he would talk to me about the nuances of batting. அந்த பஸ்ல பிரயாணிக்கும் போதெல்லாம் இவருடைய அண்ணா வந்து இந்த சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் அதெல்லாம் வந்து சொல்லி கொடுப்பாராம். பேட்டிங்ல என்னெல்லாம் விஷயங்கள் வந்து நீ கவனமா இருக்கணும், அதெல்லாம் வந்து என்னுடைய அண்ணா வந்து சொல்லி கொடுப்பார். அண்ட் ஐ ஆல்வேஸ் என்ஜாய்ட் தீஸ் கான்வர்சேஷன்ஸ் அலாட். எனக்கு இந்த பேச்சுவார்த்தைகள், என்னுடைய அண்ணா கூட இந்த பேச்சுவார்த்தைகள் இந்த ட்ராவல் போது இருந்தது எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இன்ஃபேக்ட்
In fact, the thing that I have kept with me all my career is a note that Ajit gave me a containing some thoughts about batting. நான் இப்போ வரைக்குமே வச்சுருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அவன் கொடுத்த அந்த சில விஷயங்கள், அதுவும் எதை பற்றி, பேட்டிங்கை பற்றின விஷயங்கள் நான் எழுதி வச்சுருக்கேன். And he has maintained a note. It served as a very personal coaching manual. இப்போ நம்ம வந்து ஒரு புக்கு படிக்கிறோம், அந்த புக்கு வந்து நமக்கு நாளடைவில் வந்து அது நமக்கு வந்து உபயோகமாக இருக்கும். அதில் கொடுத்துருக்கிற விஷயங்கள் வந்து பிற்காலத்துக்கு வந்து நமக்கு அதை உபயோகிக்க முடியும் அப்படின்னா அது வந்து ஒரு மேனுவலாக நம்ம வந்து உபயோகிச்சுக்கலாம். சேம் வே the nuances which his brother taught to him about batting, he has kept a separate note about it and he is preserving it. As a child, I had only one set of cricket clothes. குழந்தை சின்ன வயசுல இருக்கிறதே எனக்கு வந்து ஒரு செட்டு கிரிக்கெட் ட்ரெஸ் தான் இருக்கும். அந்த ரொட்டீன் வாஸ் டு வாஷ் தெம் as soon as I returned from the morning session. மதியானம் வீட்டுக்கு காலையில் இந்த கோச்சிங் முடிச்சிருக்கு மதியானம் வீட்டுக்கு வருவேன்ல, அப்போ வந்து அதை நான் துவைச்சி போட்டுருவேன். While I had my lunch, the clothes would dry out in the sun and I would wear them again in the afternoon. நான் மதியம் சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வருவேன்னா அப்போ அதை துவைச்சி போடுவேன். அந்த வெயிலாக இருக்கிற அந்த நேரத்தில் வந்து அது காஞ்சி போயிடும். The pattern was repeated in the evening so that I could use the same set of clothes the following one. இதே ரொட்டீன் தான். சாயந்தரம் கோச்சிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவேன்னா அப்பவும் துவைச்சி போட்டு காய வச்சுருவேன். காத்தால வந்து அந்த ட்ரெஸ்ஸையே அணிஞ்சுன்னு போயிடும். இப்போ நம்மள்ட்டலாம் 2 யூனிஃபார்ம் வச்சுருப்போம். மழை நாள்லாம் அடுத்த நாளைக்கு வந்து வேறு யூனிஃபார்ம் மாட்டின்னு போவோம் இல்லையா? ஆனால் இவர்கிட்ட வந்து ஒரு செட் ஆஃப் கிரிக்கெட் க்ளோத்ஸ் தான் இருந்திருக்கு. ஸோ இதையே மாற்றி மாற்றி போட்டுன்னு போயிருக்காரு துவைச்சு. The system worked well apart from my pockets. There was never quite time for the pockets to dry out completely. ஆனால் இந்த பேக்கெட்லாம் மட்டும் காஞ்சே போகாது. பேண்ட்டெல்லாம் காஞ்சி போயிடும், பேண்ட்டில் இருக்கிற பாக்கெட் மட்டும் காஞ்சே போகாது. அண்ட் ஃபார் த என்டையர் டியூரேஷன் ஆஃப் த கேம்ப் ஐ பிளேட் வித் த வெட் பாக்கெட்ஸ். அந்த மற்ற நேரத்தில் நான் வந்து கிரவுண்டில் விளையாடுவேன் இல்லையா, ஈர பாக்கெட்டோடையே நான் விளையாடிருக்கேன் நிறையா நேரங்களில். பை த மிடில் ஆஃப் தி சம்மர் கேம்ப், sir had started taking an active interest in my batting and at the end of 2 months informed Ajit that I had a potential to be a good cricketer if I practiced all year around. சார் வந்து சாரோடைய கவனத்தை வந்து நான் ஈர்க்கவும் மட்டும் செய்யாமல் அவர் வந்து என்னுடைய அண்ணாக்கிட்டேயும் சொல்லியிருக்காரு, இவன் நல்லா விளையாடுறான், இதே மாதிரி கோச்சிங் போச்சு இந்த வருஷம் முழுக்க ப்ராக்டிஸ் பண்ணான்னா அவன் ஒரு நல்ல கிரிக்கெட்டராக ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஆச்ரேக்கர் சார் என்னுடைய அண்ணா அஜித்தை தெரிவிச்சிருக்கார். However, my school, the new English school in Bandra, did not have cricket facilities and sir was keen for me to change schools if I wanted to pursue cricket seriously. நான் படிச்சிருந்த ஸ்கூல், அதாவது அவர் அந்த தருணத்தில் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் படிச்சிருந்த ஸ்கூல் பேர் த நியூ இங்கிலீஷ் ஸ்கூல். அது பாந்திராவில் இருக்கிற ஸ்கூல். அந்த ஸ்கூல் வந்து பெரிய அளவில் கிரிக்கெட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்காத ஸ்கூல். ஸோ ஸ்கூல் இந்த நேரத்தில் வந்து மாற்றினோம் அப்படின்னா அது ஏன் மாற்றணும், நான் வந்து கிரிக்கெட் தான் பர்சியூ பண்ண போகிறேன், நான் ஒரு கிரிக்கெட் வீரராக தான் ஆக போகிறேங்கிறது வந்து நான் வந்து சீரியஸாக நான் திங்க் பண்ணேன்னா ஸ்கூலை வந்து மாற்றணும் அப்படின்னு அவருடைய எண்ணமாக இருந்தது. பர்சியூ, ஃபாலோ ஆர் சேஸ். So everyone now at this age we have a dream, right? We want to pursue engineering, we want to become a doctor, we want to become a lawyer or IAS, IPS. So we want to pursue these kind of careers in due course of time. So pursue means to follow or chase. So Ashrika sir is telling that if Sachin wants to pursue cricket very seriously, then he has to change the school. Then only he'll be able to be a better cricket player. ஒரு சிறந்த வீரரா கிரிக்கெட் பிளேயரா வந்து இருக்க முடியும், ஸ்கூல்ல மாத்தினா தான் முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டை வந்து தெரிவிக்கிறேன். One evening sir called my father and put forward his suggestion. ஒரு மாலை பொழுதுல சார் வந்து என்னுடைய அப்பாவை கூப்பிடுறாரு, தன்னுடைய ஒரு சஜஷன் வந்து தெரிவிக்கிறார். என்ன சொல்றாரு அதுல, Ajit was in the room with my father at the time and they both accepted that it was necessary if cricket was to be my priority. அஜித்தும் என்னுடைய அப்பாவும் தான் அந்த நேரத்தில் அந்த ரூமில் இருக்காங்க. and they both accepted that if it was necessary if cricket was to be my priority. கிரிக்கெட் தான் வந்து நான் சீரியஸாக அந்த ப்ரொஃபஷனை தான் நான் பர்சியூ பண்ண போகிறேனா அப்படிங்கிறத நான்
உறுதியா இருக்கேனாங்கிறது தான் அவங்களுடைய ஒரு சிந்தனையா இருந்தது அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல. My father sat me down and explained that while he did not have any objections to my changing schools, I should do so only if I was really serious about playing cricket. cricket கிரிக்கெட்ல தான் நீ வந்து உன்னுடைய கிரிக்கெட்டை தான் நீ உன்னோட கரியரா சூஸ் பண்ண போற, இதுதான் நீ சீரியஸா விளையாட போற அப்படின்னா அப்பதான் நீ ஸ்கூல் மாறது வந்து நான் விருப்பப்படுவேன். இல்லாட்டி அதுல ஒன்றும் பெரிய வித்தியாசம் இருக்காது. இஃப் யூ ஆர் வெரி சீரியஸ் அண்ட் பர்சியூவிங் or playing cricket, we can think about of changing school. So you need to be very sure about that. நீ அதில் ரொம்ப உறுதியாக இருக்கியா அப்படின்னு எங்கள் அப்பா என்ன அதை கேட்டார். ஐ அஷ்யூர்ட் ஹிம் ஐ வாஸ். அவருக்கு நான் உறுதியாக சொன்னேன், ஆமாம் கண்டிப்பாக நான் வந்து கிரிக்கெட் தான் பர்சியூ பண்ண போகிறேன்னு நான் எங்கள் அப்பாட்ட உறுதியாக சொன்னேன். அண்ட் ஸோ இட் வாஸ் அக்ரி தட் ஐ ஷுட் மூவ் டு ஸ்ரத்தாஷ்ரம் வித்யா மந்திர் வேர் ஆஷ்ரேகர் சர் வாஸ் த கிரிக்கெட் கோச். அப்படின்னா நம்ம வந்து ஸ்ரத்தாஷ்ரம் வித்யா மந்திர் வந்து அந்த ஸ்கூலில் தான் வந்து ஆஷ்ரேகர் சார் வந்து கிரிக்கெட் கோச்சராக இருக்கார். So he is giving cricket coaching in that school. All my excess energies were getting channeled into cricket. எனக்கு மீதி இருக்கிற எனர்ஜி எல்லாமே கிரிக்கெட் பக்கம் கான்சன்ட்ரேட், என்னுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாம் வந்து கிரிக்கெட் பக்கம் போக ஆரம்பிச்சது. என்னுடைய எனர்ஜி மொத்தமாக கிரிக்கெட்டுக்கு மட்டும்தான். படிப்புக்கோ மற்ற வேலைகளுக்கெல்லாம் ஒரு விஷயம் போகாம அவருடைய மொத்த கவனமும் எனர்ஜியும் கிரிக்கெட்டுக்கு தான் இருந்தது. My father always said that all he wanted me to do was to give it my best effort without worrying about the results. என்ன ரிசல்ட் அதை பற்றி நீ கவலைப்படாத, உன்னுடைய உழைப்பை வந்து நீ முழு அளவில் நீ வந்து கொடுக்கணும், என்ன ரிசல்ட் வரப்போகுது அதை பற்றி நீ சிந்திக்காத. அதுதான் எங்கள் அப்பா வந்து எப்போதுமே என்கிட்ட எதிர்பார்த்த ஒரு விஷயம். In my first year at Shraddashram, I played 55 practice matches during the summer break of 60 days. இந்த 60 நாள் சம்மர் பிரேக் போது கிட்டத்தட்ட ஒரு 55 ப்ராக்டிஸ் மேட்ச் வந்து நான் விளையாடிருப்பேன். My summer sessions used to start at 7:30 a.m. and end at 4:30 p.m. My evening session would start at 5 p.m. after only a 30-minute break. என்னுடைய சம்மர் செஷன் காலத்தால 7:30 மணிலேருந்து சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு இடைவெளியில் ஒரு 1/2 மணி தான் பிரேக் எனக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் விளையாட ஆரம்பிக்கும். அந்த பிரேக் நேரத்தில் அந்த இடைவெளியும் போது சார் வந்து எனக்கு கொஞ்சம் பணம் கொடுப்பார். எதுக்கு அந்த பணம் கொடுப்பாருன்னா, இந்த வடா பாவை போய் நீ போய் சாப்பிட்டு வா. இந்த வடா பாவ் அப்படிங்கிறது ஒரு மும்பை பேஸ் பாப்புலர் ஃபாஸ்ட் ஃபுட். இப்போ எப்படி நம்ம ஊர்லலாம் சமோசா பஜ்ஜி போண்டாலாம் நம்ம சாப்பிடுவோம், அதுபோல் பாம்பேயில் வந்து வடா பாவுங்கிறது ஒரு ஃபேமஸான ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம். So that picture I would have given over here. So Sachin's practice session was for early in the morning 7:30 and it extended up to 4:30 in the evening. And after that he had a break of 30 minutes and evening session would start again. In that meantime, Ashrika sir would ask him to give him some money and have vada pav. ஆஸ்ரேகர் சார் வந்து அந்த இடைவெளி நேரத்தில் வந்து பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நீ போய் வடா பாவ் சாப்பிட்டு வா அப்படின்னு அவர்கிட்ட சொல்லவும் செஞ்சுருக்க. Between 5 p.m. and 7 p.m. I had 5 more net sessions. சாயந்தரம் அந்த பிரேக் 1/2 மணி பிரேக்கு அப்புறம் ஈவினிங் செஷன் வந்து 5 மணிலேருந்து 7 மணி. அப்போ வந்து I had 5 more net sessions. Towards the last 15 minutes, sir would place a 1 rupee coin on top of the stumps, and if I managed to avoid getting out, the coin was mine. கடைசி 15 நிமிஷம் எப்படி போகும்னா, சார் வந்து அந்த ஸ்டம்ப் மேலே 1 ரூபா காயினை வந்து வைப்பாராம். நான் வந்து அவுட் ஆகாமல் இருந்தேன் அப்படின்னா அந்த காயின் வந்து என்னோடதா இருக்கும். ஸோ வின்னிங் தட் 1 rupee coin was his only name. Winning that 1 rupee coin was his only aim at that point of time. ஸோ 1 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த 15 நிமிஷம் இடைவெளியில் அவர் அந்த தருணத்தில் ஜெயிக்கணும், அந்த 1 ரூபா என்னோடதாக இருக்கணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பமாக இருந்திருக்கு. இன் திஸ் செஷன் எவ்ரி பவுலர் இன் த கேம்ப் would come and bowl to me with some 60 to 70 boys fielding. கிட்டத்தட்ட கேம்பில் இருக்கிற அத்தனை பவுலர்ஸுமே வந்து எனக்கு பால் பண்ணுவாங்க.
50 60 70 பேர் வந்து ஃபீல்டிங் பண்ணுவாங்க. இட் meant I had to hit every ball along the ground to survive those intense 15 minutes. ஒவ்வொரு பந்துக்குமே நான் பேட் பண்ணி ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷன். அண்ட் ஐ ஹேட் டு ஹிட் எவ்ரி பால் அலாங் தி கிரவுண்ட். வினிங் த 1 rupee காயின் யூஸ் டு கிவ் மீ இம்மென்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த ₹1 நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா அது அவ்வளோ திருப்தியை வந்து எனக்கு ஏற்படுத்தும். இட் யூஸ் டு கிவ் மீ இம்மென்ஸ், அதீதமான ஒரு மன திருப்தி கொடுக்கறது. அதுதான் இம்மென்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் டாட் மீ ஹவு டு கான்சென்ட்ரேட் ஈவன் வென் ஃபிசிக்கலி ட்ரெயின். ஒரு சுத்தமாக முடியவே முடியல, எனர்ஜியே இல்லாத தருணத்தில் கூட அந்த ₹1 அதை வந்து நான் ஜெயிச்சானுங்கிற ஒரே ஒரு குறிக்கோள் தான் என்னை வந்து விளையாட வைக்கும். At the end of it all, sir would tell me to run 2 full circuits of Shivaji Park with my pads and gloves on. இதெல்லாம் மட்டும் இல்லை, இதோட முடிவில் என்ன தெரியுமா சார் சொல்வார்? இந்த மொத்த கிரவுண்டுமே வந்து இந்த காலில் பேடு கையில் க்ளவுஸ் எல்லாம் அணிஞ்சிட்டு கிரவுண்டை வந்து 2 சுற்று சுற்றி வா அப்படிங்கிறதையும் சொல்வார். இந்த 15 நிமிஷங்கிறதே ரொம்ப கடினமான ஒரு 15 நிமிஷமாக இருக்கும். அதில் வந்து அந்த ₹1 நான் அது என்னோடது தான், அதுக்கு வந்து எனர்ஜி கொடுத்து நான் விளையாடுறது பெரும் விஷயம். அதை மட்டும் இல்லாமல் அந்த செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சார் வந்து என்னை 2 ரவுண்டு வந்து இந்த கிரவுண்டை சுற்றி நீ ஓடி வரணும் சிவாஜி பார்க்க அப்படின்னு வேற சொல்வார். தட் வாஸ் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் மை ட்ரைனிங் அண்ட் ஐ பி கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட் பை த எண்ட் ஆஃப் இட் ஆல். அதுதான் என்னுடைய ட்ரைனிங் வந்து கடைசி பகுதியாக இருக்கும். அதோட முடிவில் எனக்கு சுத்தமாக எனர்ஜி இருக்காது. ஐ வுட் ஹவ் பீன் drained of all energies that I have in me. It was a routine I would repeat right through my summer holidays, and it helped me to build up physical and mental stamina. ஒரு உடல் உறுதி மட்டும் இல்லாமல் மன உறுதியும் வந்து வந்து அது எனக்கு கொடுத்தது. இட் ஹெல்ப் மீ டு பில்ட் அப் physical and mental stamina. The ability to sustain or prolong physical and mental effort. இந்த விஷயத்தை ஒரு விஷயத்தை நம்ம அடைஞ்சானோன்னா சில நேரங்களில் நம்ம சோர்வடைவோம். அந்த சோர்வடைகிறது மட்டும் நம்ம ஒரு காரணமாக வச்சுக்காம அந்த குறிக்கோளை நோக்கி நம்ம வந்து போகிறது. If at all even we are drained of our physical energy and mental energy, we need to go on. That is called stamina, the ability to sustain, இந்த இடத்தை தாக்கு பிடிக்கிறது. To sustain or prolong physical and mental effort. உடல் ரீதியாகவும் நிறையா அவர் வந்து பயிற்சி அழிஞ்சிட்டே இருக்காரு. Throughout the day he is working in the ground, but still he is moving on so that he wants to achieve his goal. Occasionally my father came to take me home, and I would always ask him to treat me to a special fruit cocktail at a juice center near the club. எப்பயாச்சும் எங்கள் அப்பா வருவாங்க என்னை அழைச்சின்னு போகிறதுக்கு வீட்டுக்கு. அப்போல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எங்கள் அப்பா கிட்ட கேட்பேன், அப்பா எனக்கு ட்ரீட் வாங்கணும்ப்பா. அந்த ட்ரீட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ஃப்ரூட் காக்டெயில் மிக்சட் ஆஃப் ஆல் ஃப்ரூட் ஜூஸஸ். அதை வந்து காக்டெயில்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு ஜூஸ் சென்டர், அவங்களுடைய கிளப்பு கிட்ட இருக்கிற அந்த ஜூஸ் சென்டரில் எனக்கு அதை வாங்கி தாங்கப்பா அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்குள்ளே இருக்கும். அதை நான் எங்கள் அப்பா கிட்ட கேட்பேன். While this regular demand was a little unreasonable because at that time I did not realize that my parents also had to take care of the needs of my brothers and sister, my father would invariably end up giving me what I wanted just to see me happy. அப்போ வந்து இது வந்து ஒரு அவசியமே இல்லாத ஒரு விஷயம்தான். ஏன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து எனக்கு மட்டும் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்னுடைய அண்ணாக்களுக்கும் என்னுடைய தங்கைக்கும் செஞ்சானோ. ஸோ மை ஃபாதர், ஆனால் அந்த நேரங்கள்லேயும் உங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்க, இவன் ஆசைப்படுறானேன்னு அந்த நேரத்தில் வந்து இதை வாங்கி கொடுப்பாங்க. எதுக்கு? இவன் வந்து சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக வாங்கி கொடுப்பார். Though they couldn't afford to buy him every time, in order to make Sachin happy, he would invariably buy him just to see that he was happy. அவன் சந்தோஷமா இருந்தா போதும். நம்ம அம்மா அப்பா எல்லாமே அப்படிதானே. அவங்களால முடியறதோ முடியலையோ அந்த நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டோம்னா எப்படியாவது நமக்கு அதை வந்து வாங்கி கொடுக்கணும்னு தானே அவங்க நினைப்பாங்க. மேபி இட் மைட் கெட் டிலேட், ஏன்னா தாமதமாகலாம், ஆனால் கண்டிப்பாக நமக்கு அந்த பொருள் கிடைக்கும்ல. அதே போல தான் சச்சினோட அப்பாவும் நினச்சிருக்கார் பையனுக்கு. On other days, when I made my way home from Shivaji Park on my own, I would often fall asleep on the bus.
சில நேரங்கள்ல நான் என்னுடைய வீட்டுக்கு திரும்பி போறத சிவாஜி பார்க்லேருந்து அப்படியே நான் பஸ்ல தூங்கினேன். ஐ வுட் ஆஃபன் ஃபால் அஸ்லீப் ஆன் தி பஸ் இஃப் ஐ மேனேஜ் டு சிட் டவுன். எனக்கு உட்கார்றதுக்கு ஒரு வேளை இடம் கிடைச்சது அப்படின்னா பஸ்ல நான் வந்து தூங்கவும் செஞ்சிருவேன். ஏன்னா மொத்த நாளுமே வந்து விளையாடி இருக்காரு இல்லையா, so much of energy he would have spent. So he would get sleep and he would fall asleep in the bus itself. anyone who Anyone who has been on a Mumbai bus at peak hours will know just how difficult it is to get a seat. மும்பையில் இந்த பீக் டைம், இப்போ நம்ம இந்த ஆஃபீஸ் போகிற நேரங்கள், குழந்தையெல்லாம் பள்ளிக்கூடம் போகிற நேரங்கள்லாம் ஒரு டவுன்லேயோ சிட்டியில் எப்படி இருக்குன்னா ரோடும் டிராஃபிக்காக இருக்கும், பஸ் எல்லாம் கூட்டம் நெறிஞ்சு இருக்கும். ஸோ மும்பையில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும், ஒரு பீக் ஹவர்ஸ் போது பஸ்ஸில் வந்து இடம் கிடைக்கிறதுங்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயங்கிறது மும்பையில் வசிக்கிறவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது சச்சின் சொல்கிறார். And they will get to know how difficult it is to get a seat. On days when I wasn't so lucky, it was still a challenge just to stand with the kit bag because the bus conductors would inevitably complain about me taking up the space of another passenger. எல்லா நாளுமே வந்து உட்காரதுக்கு இடம் கிடைச்சிருமானா கிடைக்காது. சில நேரங்களில் வந்து நின்றுட்டு தான் வந்துடணும். நான் மட்டும் நிற்கிறது இல்லாமல் அந்த கிரிக்கெட் கிட் பேக் வேற வச்சுக்கணும். கண்டக்டர் வேற என்ன சொல்லுவார், இன்னொரு ஆள் நிற்கிற இடத்த வந்து உன்னோட பை வந்து எடுத்து நிறுத்து, ஸோ நீ வந்து டிக்கெட் எடுக்கணும், இன்னொரு பேசஞ்சருடைய டிக்கெட்டை வந்து நீ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட கேட்டிருக்காங்க எனக்கு கண்டக்டர்ஸ். It could be embarrassing because the conductors were often rude and would sometimes ask me to buy 2 tickets. சில நேரங்களில் வந்து 2 டிக்கெட் நீ வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட கண்டக்டர்ஸ் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க. They would often tell, this cricket kit bag is taking space of another person. இன்னொரு நபர், ஒரு ஆள் நிற்கக்கூடிய இடத்த வந்து இந்த பேக் பிடிக்கிறது, அதனால நீ 2 டிக்கெட் வாங்கணும். சில பேர் வந்து ரொம்ப தன்மையாக இருப்பாங்க, சில பேர் ரொம்பவே ரூடா ஹார்ஷாக இருப்பாங்க. ஸோ ஐ டென்ட் ஹாவ் த மனி ஃபார் த செகண்ட் டிக்கெட். ஐ ஹேட் டு லேர்ன் டு டேக் தீஸ் ரிமார்க்ஸ் இன் மை ஸ்ட்ரைட். சில நேரங்களில் வந்து 2வது டிக்கெட் வாங்குறது என்கிட்ட பணமே இருக்காது. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்டுட்டே ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் தள்ளப்படுவேன். ஏன் அப்படின்னா என்னுடைய குறிக்கோளை நான் வந்து அச்சீவ் பண்ணணும்னா இதெல்லாம் வந்து நான் பெருசாக ஒரு பொருட்டாக எடுத்துக்காமல் நான் போகணும் இல்லையா. ஸோ ஹீ வுடன்ட் மைண்ட் மச். ஸோ ஸ்டேஜ் இன் அ ப்ரோக்ரஸ் டுவர்ட்ஸ் achieve an aim is called as stride. Dirty clothes often added to the embarrassment. சில நேரங்களில் வந்து என்னுடைய துணிகள்லாம் வேற ரொம்ப அழுக்காக இருக்கும். எம்பரேஸ்மெண்ட்னா ஃபீலிங் ஆஃப் செல்ஃப் கான்ஷியஸ் ஆர் ஷேம், ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கிறது, ஐயோ இப்படி ஒரு அவமானத்தோடு இருக்கிறது, அதுதான் எம்பரேஸ்மெண்ட். Dirty clothes often added to the embarrassment. With time, I evolved a way of wrapping the kit bag around me. சரி, அதுக்கப்புறம் நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா என் மேலேயே அந்த பையை மாட்டிக்கிற மாதிரி, அதை என்னை சுற்றி வச்சுக்கிற மாதிரி அதை கொண்டு வந்துட்டேன். ஜஸ்ட் ஆஸ் த ஹெல்மெட் அண்ட், எப்படி நான் ஹெல்மெட்லாம் வந்து தலையில் மாட்டிப்பாங்க, அது போல் பேக் வந்து முன்னாடி மாட்டின்ட்டோம்னா கீழே வைக்க வேண்டாம்ல, இன்னொரு நபருடைய இடத்த வந்து அது பிடிக்காதுல்ல, அந்த அளவுக்கு இருக்காதுல்ல. அதனால் நான் அந்த மாதிரியும் அந்த பையை வச்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். Just as the helmet and pads became a part of me while batting, so the kit bag became an extension of me on the bus. I'd often take the bus or train from Bandra to Church Gate and it was all a great learning experience. ஒரு அழகான ஒரு கத்துக்கிற ஒரு அற்புதமான ஒரு தருணமாக அது இருந்தது. And it was often the bus or train that he used to catch from Bandra to Church Gate. Even though I loved cricket, there were still occasional days when playing with my friends at home was such fun that I would conveniently forget I was supposed to go to the nets. சில நேரங்களில் என்ன ஆகும், சில நாட்களில் வந்து நான் என்னுடைய நண்பர்கள், வீட்டு பக்கத்தில் இருக்க நண்பர்களோட விளையாடிட்டு இருப்பேன். நான் மறந்தும் போயிடுவேன், நான் இந்த மாதிரி ட்ரைனிங்க்கு போகணுமே அப்படிங்கிறது மறந்து கூட போயிடுவேன். If I didn't turn up, Ashrika sir would spot me. If I didn't turn up, Ashrika sir would jump onto his scooter and come to find me. ஒருவேளை நான் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த செஷனுக்கு அந்த நெட் கிட்ட வரல
நெட்ல வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நான் வரல அப்படின்னா, சார் வந்து வண்டி எடுத்துட்டு என்ன தேடி வந்துருவாரு வீட்டுக்கே. சார் வுட் ஸ்பாட் மீ இன் த மில்லி அண்ட் விர்ச்சுவலி டிராக் மீ அவுட். இந்த கூட்டம் இருக்கும் இல்லையா? அந்த கூட்டத்துல வந்து எப்படியாவது வந்து என்ன கண்டுபிடிச்சிருவாரு அவரு. And he would catch hold of me. He would get me to change and head off to சிவாஜி பார்க். ட்ரெஸ்ஸை மாத்திட்டு என்னை உடனே சிவாஜி பார்க் நீ கிளம்பு அப்படின்னு அவர் சொல்லி என்னை அழைச்சின்னு போயிடுவார். On the drive he would tell me, don't waste your time playing insane games with these kids. ஒரு முட்டாள்தனமான விளையாட்டுலாம் இந்த குழந்தைகளோட விளையாடி உன் நேரத்தை வந்து வீணாக்காத. கிரிக்கெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அட் த நெட்ஸ். கிரிக்கெட் உனக்காக அங்கே காத்துன்னு இருக்கு. ப்ராக்டிஸ் ஹார்ட் அண்ட் see what magic can transpire. நீ ப்ராக்டிஸ் பண்ணு, என்ன மேஜிக் வந்து அது ஏற்படுத்துதுங்கிறது நீ நாளடைவில் அதை பார்ப்ப. இந்த மாதிரி உன்னுடைய நண்பர்களோட இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் இங்கே விளையாடிட்டு உன் நேரத்தை வீணாக்காத அப்படின்னு ஆஸ்ரேகர் சார் சச்சின் கிட்ட சொல்லியிருக்காரு அவரை அழைச்சின்னு போகிறத. We need to have proper career orientation. Your personality plays an important role in choosing the type of career you want. Choose something you enjoy and really want to do and you will be successful. நம்ம என்ன ஒரு கரியரை சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம எதில் வந்து சிறந்து நம்மளால் அந்த வேலையை செய்ய முடியும், எதில் வந்து நம்மளால் சிறப்பாக நம்மளுடைய எஃபர்ட்டை கொடுக்க முடியும், நம்மளால் அந்த வேலையை பண்ண முடியும். we need to choose something that we enjoy. நமக்கு ரசித்து நம்ம பிடிச்சி பண்ணுற விஷயத்த நம்ம பண்ணணும். and we need to be stubborn that we have to really achieve it. நம்ம அதை உறுதியாக இருக்கணும். மன உறுதி வந்து ரொம்ப அவசியம். நம்ம அதை வந்து செஞ்சே ஆகணும். and you will be successful. இந்த மாதிரி ஒரு மன உறுதி இருந்து நீங்கள் ஒரு வேலை பண்ணுறத வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி செய்கிறீங்கன்னா அதுவே வந்து உங்களுடைய வெற்றிக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக அது இருக்கும். At that time I hated being dragged off, but as I look back I feel sheepish about my actions and can only admire Ashrika sir's far-sightedness. சில நேரங்களில் வந்து எனக்கு கடுப்பாக இருக்கும், கோபமாக வரும், இப்படி என்னை இழுத்துட்டு போகிறாரே. ஆனால் இப்போ நான் யோசனை பண்ணி பார்த்தேன்னா எப்படி ஒரு முட்டாள்தனமான வேலைகள்லாம் நான் பண்ணியிருக்கேன். Now I admire Ashrika sir's far-sightedness. ஒரு தொலைவு தூரத்தை வந்து showing a prudent awareness of future possibilities. பிற்காலத்துல வந்து என்ன ஆக போற, இந்த விஷயம் வந்து என்னால சாதிக்க முடியுங்கிறது அவர் வந்து அவருடைய விஷன்ல வந்து நான் இருந்திருக்கேன். ஸோ that is called as far-sightedness, showing a prudent awareness of future possibilities. எதிர்காலத்துல வந்து இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, இந்த மாதிரி நீ நல்ல ஒரு கிரிக்கெட் பிளேயரா ஆவ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஆஸ்ரேகர் சருக்கு வந்து நான் விளையாடுற விதத்துல வச்சே அவரால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. அவர் வந்து நான் வீட்டு பக்கத்துல இருக்கிற பசங்களோட விளையாடிட்டு போது அவர் என்ன தரன்னு இழுத்துட்டு போறத என்ன இவர் இப்படிலாம் பண்றாரேன்னு கோவம் வந்தாலும் இப்ப நினைச்சு பார்த்தா நான் எவ்வளோ ஒரு குழந்தைத்தனமா இந்த மாதிரிலாம் நான் நடந்துட்டு இருக்கேன். ஆனா இப்போ இந்த நேரத்துல வந்து ஆஸ்ரேகர் சாரோடைய ஃபார் சைட்டட்னஸை வச்சு நினைச்சு நான் வியந்து போறேன். And I admire Ashrika sir's far-sightedness. Sir also punished me on one occasion when trying to teach me a very important lesson. அவர் எனக்கு வந்து பனிஷ்மெண்ட் கூட கொடுத்துருக்காரு ஒரு தருணத்துல. Once I bunked my daily evening practice to watch an inter-school cricket match, not anticipating that sir would be there. ஒரு நாள் நான் பங்க் பண்ணவும் சொன்னேன், அதாவது அவாய்ட் பண்றது, போகாம தவிர்க்கிறது. அதுவும் என்னதுக்காக அவர் பங்க் பண்றாரு? டு வாட்ச் அன் இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் மேட்ச். அவர் அந்த இடத்துல வந்து சார் வருவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. He was angry and he said it wasn't for me to come and watch other people play for. If I practice hard enough, one day people from across the world would come and watch me play. நீ இப்போ இங்கே உட்காந்து மேட்ச் பார்க்கறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, இது வந்து உனக்கான வேலை கிடையாது. மக்கள் வந்து நீ விளையாடுறத வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவர் ஆசைப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. He was angry. அவர் பயங்கரமா கோவப்பட்டார் இந்த இடத்துல. He said it wasn't for me to come and watch other people play for. If I practice hard enough, நானும் கடினமா உழைச்சு நல்லா விளையாடுறேன் அப்படின்னா மக்கள் உலகத்துல இருக்கிற அத்தனை மக்களுமே வந்து நீ விளையாடுறத வந்து பார்க்கறதுக்காக வருவாங்க. நீ வந்து இன்னொருத்தவங்களோட மேட்ச்லாம் நீ போய் ஒன்றும் பார்க்கலாம் வேண்டாம், நீ நிறைய எஃபர்ட் போட்டு நீ வந்து நல்லா விளையாடு. Had it not be for sir, I would not be a cricketer.
turned out to be. அவர் அவர் மட்டும் அந்த நேரத்துல அந்த மாரி சொல்லல. அவருடைய கவனம் என் மேல இல்லாம, அவர் இந்த மாரி வார்த்தைகள்லாம் என்ட்ட சொல்லலைன்னா, இப்ப நான் இந்த அளவு ஃபேமஸா இருக்கேன் இல்லையா? நான் இந்த மாரி ஆகியிருக்க வாய்ப்புகளே இல்ல. He was a strict disciplinarian and did everything he could for me. ரொம்ப டிசிப்ளின்டான பர்சன். எனக்காக என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் அவர் எனக்காக செஞ்சார். ஐ ஓ மை செல்ஃப் டு ஹிம். என்ன நான் வந்து அவருக்கே அர்ப்பணிக்கிறேன். ஐ ஓ மை செல்ஃப் டு ஹிம். So with this chapter gets ended. So very interesting story how Sachin became a successful cricket player with the guidance of Achrekar sir. Ramakant Achrekar sir. Without his guidance and motivation, he wouldn't have become such a successful cricket player. Right? Any doubts to anyone in this chapter? The explanation வந்து யாருக்காச்சும் புரியல அப்படின்னாலும் நீங்க கேட்கலாம். Okay. We'll end our session here. We will meet in the next class. Thank you so much all of you. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.